தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். கரம் மசாலா போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் போட்டுக்கலாம் தேவையான அளவு. பச்சை மிளகாய் மட்டும்தான் காரத்துக்கு போடுறோம், ஒயிட் பிரிஞ்சின்றதுனால. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம். புதினா போட்டுக்கலாம். தக்காளி போட்டுக்கலாம். வதங்கட்டும். இதில் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். தேவையான அளவு தயிர் ஊற்றிக்கலாம். அரிசி போட்டுக்கலாம். ஊற வச்ச அரிசியை ஒரு 1/2 hour முன்னாடியே நான் போட்டுட்டேன். ஊற வச்சு போட்டுடலாம். இப்போ நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒயிட் பிரிஞ்சி ரெடி ஆகிடுச்சு. சுட சுட ஒயிட் பிரிஞ்சி ரெடி. இதில் கொஞ்சம் நெய் ஊற்றிக்கலாம். நெய் போட்டுட்டு கொஞ்சம் புதினா தூவிட்டு இறக்கிடலாம். வாங்க சாப்பிட்லாம். பாய்.